ஸோ ஹாய் காய்ஸ், நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாருட்டோ சாப்டர் 2ல வர எல்லா பண்டல்ஸ் அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸும் என்ன டேட்டில் வரப்போகுது, என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது, என்னென்ன திசையில் வரப்போகுதுன்றதை முதற்கொண்டு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படி இலச்சலிச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நான் முதல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஆனால் நான் தான் லெஜெண்டு வாய்ஸ் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பைத்தியக்கார பையன் நான் ஒருத்தன். ஸோ அதனால ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகாத காரணத்தினால திருப்பி உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குது. என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உச்சிகா லெகசி MP40 இருக்கு இல்லையா? ஸோ அந்த MP40 இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்ல வர மேபி நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்ல விட்டான் அப்படின்னா, இவன் நருட்டோ ஈவெண்ட்னு வந்துட்டா இவன் நருட்டோ ஈவெண்ட்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான். இந்த மாதிரி சில்லி ஈவெண்ட்லாம் விட்டு கரீனா அசிங்கப்படுத்த மாட்டான். ஸோ இந்த கருணாக்காரன் இருக்கான்ல, ஸோ அவன் அவ்வளோ நல்லவனா கிடையாது. ஸோ அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், இவன் MP40 விட்டான் அப்படின்னா MP40 மட்டும்தான் ஒரு ரிங் ஈவெண்ட்ல விடுவான். அதனால இந்த மாதிரி வரும் யாரும் நிறைய ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. நானும் மெக்கல் MP40 காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்ல வருமா அப்படின்றது டவுட்டா தாங்க இருக்கு. என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட் ஸோ 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதி, இந்த 2 தேதிக்குள்ள கன்ஃபார்ம் ஒரு டேட்ல வரப்போகுது. ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றது 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரிதான் வருமானது இன்னும் கொஞ்சம் டவுட் தான். ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போட்டுடுறேன் எப்படியாச்சு. ஸோ இந்த மாதிரி அதாவது உச்சிகா லெகசி MP40 அண்ட் ரோஸ் MP40, பன்னி MP40, அப்புறம் மெக்கல் MP40 இந்த டேட்ல ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வரப்போகுதுங்க. ஸோ அவ்வளோதான். இது ஒரு 3 கலரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உச்சிகா லெகசி MP40. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஈவோ வேலட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஈவோ வேலட்ல என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அது உங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன சொன்னோமோ ஸோ சொன்ன மாதிரியே அப்படியே அச்சடிச்சு விட போறாங்க. ஸோ P90 இருக்கு இல்லையா? ஸோ அது ரொட்டேட் ஆக போகுது அப்படியே. ஸோ அது கூட சேர்த்து M1014 ரொட்டேட் ஆக போகுது. அது கூட என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேர் அண்ட் தாம்சன் இந்த 4 ஸ்கின் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஈவோ வேலட். அதுல 2 புதுசு 2 பழசு அப்படின்னு சொல்றதை விட மொத்தமா எல்லாமே பழசுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது கூட இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கோல்டன் ஸ்டடி பண்டல் எப்போ ப்ரோ வரும்னு 2 வீடியோலயுமே கேட்டிருந்தாரு. ஸோ நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் எனக்கு லீக்ஸ் கிடைச்ச வரைக்கும் நான் சொல்றேன். இந்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வராது. இந்த மந்த் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 2 மந்த்ல வர மேபி நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு லீக் வேற கிடைச்சிருக்கு. இவனுங்க புதுசா ஒரு ஷாடி பண்டல் வேற கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே ஷாடி பண்டல் 3 இருக்கிறது பத்தாதுன்னு 2 கிரியேட் பண்ணானுங்க. மொத்தமா சேர்த்து 5 வந்துச்சு நம்மளுக்கு. இப்ப 6ஆவதான் இவன் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி பேசுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அது ஃபேக்கா ஒரிஜினலான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒண்ணு உருவாக்குனாலும் உருவாக்கானுங்க. எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க பாய்ஸ். ஸோ நீங்க கேட்டீங்க ப்ரோ, நான் சொல்லிட்டேன். இது மாதிரி உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நாளைக்கான வீடியோல உங்களுக்கு எல்லா கமெண்ட்டையும் படிச்சு நான் உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணி சொல்லி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மதரா பண்டல். ஸோ மதரா இருக்காரு இல்லையா, உச்சிகா மாதரா இருக்காரு இல்லையா, அதாவது 80,000 சின்னபிசியும் தூக்கி ஊண்டுனவரு, அவரோட பண்டலு நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்ல வரப்போகுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது கூட என்னென்ன ஐட்டம்ஸ் ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு வால் இருக்கு இல்லையா, அசிராமாவும் மாதராவும் நிக்கிற மாதிரி ஒரு குளோவால் இருக்கும். அந்த குளோவாலும் அது கூட சேர்த்து மாதராவோட அந்த கிட்டார் அதுவும் வரப்போகுதான். ஸோ அதை பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா பேனு இல்லை பராங்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அது ஒரு பேக்னு. ஸோ கர்ணா தான் தற்கொரின்னு நினைச்சா நம்ம அவனுக்கு மேல தற்கொரியா இருக்கும். பாத்துக்கிட்டீங்களா என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு. மாதரா பண்டல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை பின்னாடி வச்சுட்டு நின்றோம்னா அவ்வளவுதான். முன்னாடி ரூம் மேட்ச் எல்லாம் போனோம்னா தக்காளி எல்லாம் செதறி ஓடிடுவானுங்க அந்த பக்கம். ஆத்தாடி இவனா, நான் வரலப்பா, நான் எவன் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறது அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இந்த பண்டல் வரப்போகுது இல்லையா, இதான் நம்மளுக்கு 15ஆம் தேதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா 15ஆம் தேதி வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. நான் டெய்லி புதுசாக வர அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.
நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வீடியோ போடவே முடியும். நீங்க சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா என்னால வந்து வீடியோ போட முடியாது. எனக்கு இதுல வந்து பெருசா வந்து எதுவும் கிடைக்காது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜாலியா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மினாட்டோ பண்டல். மினாட்டோ இருக்காரு இல்லையா, அதாவது நம்ம நருட்டோவோட தந்தையார், அவரோட பண்டல் வந்து மிஸ்ட்ரி ஷாப்ல வரப்போகுதுன்னு நான் எத்தனையோ நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது வந்து 3ஆம் தேதி வரப்போகுதுங்க. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது மிஸ்ட்ரி ஷாப்ல வந்து வரப்போகுது. மிஸ்ட்ரி ஷாப்னா இவனுங்க நல்லா இருக்குமே, நம்மளுக்கு 90% கிடைக்குமே, 80% கிடைக்குமே எல்லாம் நினைக்காதீங்க. கருணாகரனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால இவனெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கெல்லாம் போன தடவை கக்காசி பண்டலுக்கு எவ்வளவோ கொடுத்து சாவடிச்சானுங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு கம்மியான லக்கு. அதாவது இந்த பண்டலோட ஒர்த் 1500 டைமண்ட்னா, இந்த பண்டல்லாம் என்னென்னமோ பண்ணி எங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான டைமண்ட்ஸ்க்கு வச்சு வித்தானுங்க. என்ன சொல்றேன்னு தெரியல, அந்த இது மறந்து வேற போச்சு எனக்கு. ஸோ இல்லைன்னா கரெக்டாக ஞாபகப்படுத்திருப்பேன். அது கூட இந்த ஐட்டம்ஸ்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா வேற சர்வருக்கு விட்டாலும் விடுவானே தவிர நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் விட மாட்டான். ஸோ அதனால ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிறாதீங்கடா பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து மினாட்டோ பண்டல். ஐயோ சி இப்பதானே மினாட்டோ பண்டல் பார்த்துட்டு வந்தோம். மினாட்டோவோட சிஷிய புள்ள இருக்காருல்ல, அதாவது நம்ம புரோக்கன் ஹீரோ ஒபிட்டோ உச்சிகா, அவரோட பண்டல் வந்து நம்மளுக்கு கடைசி பண்டல், த லாஸ்ட் பண்டலா 20th ஆகஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ அந்த பண்டல் வந்து என்ன ப்ரோ ஈவெண்ட்ல வரப்போகுது, என்ன ப்ரோ 2 ரிங் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, இவங்க டோக்கன் கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் இவங்க எப்படி இருந்தாலும் 3 பண்டல் ரிங் ஈவெண்ட்ல கொண்டு வருவானுங்கன்னு. அதே மாதிரி இப்ப 2 பண்டல் ரிங் ஈவெண்ட்ல கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ ஒபிட்டோ பண்டலு, அது கூட அவரோட பேனரு தனியா வந்து விடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது கூட வந்து லூட் பாக்ஸ், நல்லா கல்லு மாதிரி பெரிய லூட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்குடா இவ்வளவு பெரிய லூட் பாக்ஸ், கல்லு இழுத்து தடுக்கி விட்டு ஆனாச்சும் விழுந்துட்டானா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ என்னத்த சொல்லுங்க, இவனுங்க எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவனுங்க வந்து நல்லா எல்லா பண்டலும் ரிங் ஈவெண்ட் டோக்கன் டவர் இந்த மாதிரி விட்டு நல்லா வந்து நம்மளை ஏமாத்த கட்டுக்கிட்டானுங்க. நம்மளும் ஏமாந்து பழகிட்டோம். என்ன சொல்றது, நம்ம தான் திருத்திக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கைடைவ், அதாவது நம்ம ஹிட்டாச்சி சார் இருக்காருல்ல என் தலைவன், அவனோட அவரோட ஸ்கைடைவ், ஹிட்டாச்சி ஸ்கைடைவ் என்ன ப்ரோ டேட்டு, எப்படி ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபாடட் வீல்ல தான் வரப்போகுது. என்ன ப்ரோ டேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 21 இல்ல 22 இந்த டேட்ல வந்து 100% கன்ஃபார்மா நம்மளுக்கு ஃபாடட் வீல்ல வரப்போகுது. ஸோ எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதுக்காண்டி வெயிட்டிங்லேயே இருப்பீங்க. ஸோ நானும் இதுக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கிற ஒரு ஆள் தான். எனக்கு ஹிட்டாச்சிக்கே எவ்வளோ வச்சு சம்பவம் பண்ண போறானுங்கன்னு தெரியல. இதுக்கு வேற நான் எங்கிட்ட இருந்து கனவு காண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னென்ன டே கர்ணா, உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றா. ஸோ நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனல்ல நைட்டு வீடியோ வந்தாலும் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நைட்டு வந்து பாருங்க. ஏன்னா நான் இன்னும் போயாபாஸ் நாளைக்கு வரப்போற போயாபாஸ் வீடியோ இன்னும் நான் போடல. நான் வந்து 3 போயாபாஸையும் சேர்த்து நைட்டு ஒரே வீடியோல வந்து முடிஞ்சா போட்டு விடுறேன். அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மந்த்துக்கான போயாபாஸையும் ஒரே வீடியோல மேபி நான் ட்ரை பண்றேன் போடுறதுக்கு. சின்ன வீடியோவா தான் இருக்கும், வந்து ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எமோட்ராயல். ஸோ இந்த எமோட்ராயல் வந்து வரப்போகுது. இது கூட ரீஅனிமேஷன் ஜுட்ஸு, அப்புறம் வந்து ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு, அது கூட வந்து சாஸ்கேக்கும் நருட்டோக்கும் ஃபைனல் பேட்டில் நடக்கும் பாத்தீங்களா. ஸோ 4th கிரேட் நிஞ்சா வர முடிச்சுட்டு சண்டைக்கு போவானுங்க 2 பேரும். ஸோ அந்த ஒரு ஃபைனல் பேட்டில். ஸோ அதுல வந்து ஒருத்தர் சிடோரி ஒருத்தர் ரசிகனை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. அதை அடிப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஆனானுங்க, அப்புறம் எதுக்கு அடிச்சுப்பானுங்கன்னே தெரியாது. ஸோ அது மாதிரி 2 பேத்துக்கும் ஒரு சண்டை நடக்கும். அந்த எமௌண்ட் கடைசியா வந்து முதுகுலயே போடுவார் இல்லையா ரசிகனை வச்சு ஒபிட்டோக்கு மினாட்டோ, அந்த ஒரு எமௌண்ட் எல்லாமே முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸோட போடுற மாதிரி 2 எமௌண்ட் டியோ மேட்டு. ஸோ 2 எமௌண்ட் தான் நார்மல் எமௌண்ட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த ஸ்கைடைவ், அது 21ஆம் தேதி வந்துச்சுன்னா இது 22ஆம் தேதி வரும். இது 22ஆம் தேதி வந்துச்சுன்னா அது 21ஆம் தேதி வரும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் நம்மளுக்கே கன்ஃபார்ம் டேட் வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ஆவலுடன் கேட்டுக்கொள்ளிருந்த அந்த ஹிட்டாச்சி உச்சிகாரு கூட அந்த யூஐடி அனிமேஷன். ஸோ இந்த யூஐடி அனிமேஷனுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க.
இது என்ன ப்ரோ ஃபேடட் வீல்ல வரப்போதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, ஆமா இது வந்து ஃபேடட் வீல்ல தான் வரப்போகுது. என்னைக்கு ப்ரோ வரப்போகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட் அந்த டேட்ல வந்து நம்மளுக்கு 100% கன்ஃபார்மா வரப்போகுது. தொடர்ந்து 3 நாள் 3 ஈவெண்ட் விடுறானுங்க இவனுங்க வந்து. ஏன்னா அப்பதான் அது 7 நாள் 11 நாள் கணக்குல இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஃப்ரீசிங் அமௌண்ட், ஃப்ரீசிங் அனிமேஷன். ஸோ நிறைய பேர்த்துக்கு அனிமேஷன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த அனிமேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா இது ஒரு ஃப்ரீசிங்கு, அதுவும் உச்சியா சிம்பிள் போட்டு செம்மையா செதுக்கி வச்சிருக்கானுங்க. ஸோ மேபி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒண்ணு குறையுதே ப்ரோ, இவரை இங்க பெயிண்ட் பண்டல் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெயிண்ட் பண்டல் இன்னும் என்ன ஈவெண்ட்ல வருதுன்னு கன்ஃபார்ம் ஆகல. ஆனா டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச 3 ரிங் ஈவெண்ட்லாம் விட முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க ஃபேடட் வீல்ல கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இதுல கொண்டு வரானுங்க அப்படின்னு. ஏன்னா 3 ரிங் ஈவெண்ட் விட்டானுங்க அப்படின்னா சத்தியமா அவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாரும். அதனால ஒரு பண்டல் கண்டிப்பா ஃபேடட் வீல்ல வரும், இல்லைன்னா 2வது மிஸ்ட்ரி ஷாப் வந்தாலும் வரும். ஸோ எனக்கு சரியா தெரில. ஸோ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கமெண்டை போட்டுட்டு போங்க. ஸோ போயிட்டு வரேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ்.